இப்ப ஒண்ணு இல்ல கண்ணு. இப்ப நம்ம அந்த சில பிரச்சனை விஷயமா தான் நான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். பிஓ பேசுறீங்களா இல்ல யார் பேசுறீங்க? நீயே தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப என்னன்னா, இப்ப அந்த சிலை இருக்கு இல்லையா, ஆமா மேடம். அந்த மூடி இருக்காங்கல்ல, அது எவ்வளவு உயரம்? மேடம் 20 அடி மேடம். 20 அடி சிலை, 20 அடி சகரம். கழட்டுறதுன்னா எப்படி மேடம்? குரூப் போட்டு தான் கட்டணும். இல்லைன்னா நீங்க சொன்னீங்கன்னா பசங்க கழட்டிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நைட்டு மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம். நல்ல 2 மணி 3 மணி இருக்கு. டைம் சரியா இருக்குமா? சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் இருக்குண்ணே, ஒரு நிமிஷம் பேசுறேங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். இப்ப மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம். தூரத்தில் தெரியுங்க மேடம். தூரல் விழுந்துட்டு இருக்கா? ஆமா மேடம். ஒரு நான் கொஞ்சம் தள்ளி வந்துடுறேன். சரிங்க மேடம். ஹலோ. சொல்லுங்க மேடம். சரிங்களா? ஆமாங்க சார். பிரேம்தான் சார். அந்த அம்பேத்கர் சார் வந்து ஏற்கனவே பேக் பண்ணி இருக்குதுல்ல? ஆமா சார். ஆமா சார். அதான் இப்போ பிரிக்கணும் உடனே நைட் ஒன் நைட்டா என்ன பண்ண ஒரு ஐடியா சொல்லுங்க. பிரிக்கணும்னு சொன்னீங்க உடனே. உடனே சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. கேக்குதாப்பா நான் பேசுறது? கேக்குது மேடம். இப்ப என்னன்னா மழை பெய்யுதா? ஆமா மேடம். தூரல் வந்துட்டு இருக்கு மேடம். தூரல் விழுந்துட்டு இருக்கு. இப்ப அத கழட்டணும். இப்ப நீங்க கழட்டுற மாதிரி இருந்ததுன்னா சரி மேடம். நீங்களே கழட்டினா அங்க பிரச்சனை வருமா? ஆமா மேடம். வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லுங்க. நீங்க ஆர்டர் கொடுத்துட்டா போதும். இல்ல ஆர்டர் போட்டு குடுக்கற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை இருக்குதாங்கிறதுலாம் இல்ல. இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, நைட்ல நீங்க கழட்டிட முடியுமா? நைட்லயா மேடம்? இந்த நைட்ல ஒரு 2 to 3க்குள்ள. சரி மேடம். சத்தெல்லாம் கழட்டிட முடியுமா? மேடம் இது எப்படி இருந்தாலும் சவுண்ட் வரும் மேடம். வராமலாம் இருக்காது. இல்லப்பா வருதுன்னா அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பார்த்து தெரிவிக்க போலீஸ்க்கோ மத்தவங்களுக்கோ சொல்ற மாதிரி ஆள் இருக்கா? ஆமா மேடம். ஆமா மேடம். இருக்காங்க மேடம். ஏன் நைட் அன்டைம்ல கரெக்டா 2 to 3க்குள்ள இருக்காங்க மேடம். பக்கத்துலயே ஆள் இருக்காங்க மேடம். அதுக்கு சொன்ன மேடம். அவன் தூக்குற நேரம் தானே பண்ண முடியுமா? பக்கத்துலயே வேணா இருக்காங்க மேடம். நீங்க சொன்னீங்கன்னா வேணா பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு மேடம். இல்ல பண்ண சொல்லிட்டாங்க இல்ல, நீங்களே பண்ணிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. மேடம் அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ ஆனா அப்புறம் நீங்க தான் அப்புறம் எங்களை கை காமிச்சிட்டு போயிருவீங்க. கை காமிக்கிறதுக்கு இல்ல கண்ணே, இந்த டைமுக்குள்ள பிரச்சனை வராத பண்ணிக்க முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. பிரச்சனை பண்ணிட முடியுமா? சத்தம் இல்லாத ஓரளவுக்கு நல்ல தூக்க நேரம் 2 to 3ங்கிற டைம். அந்த டைம்ல நீங்க எப்படியாவது இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மழை பெய்யுற அந்த ஒரு இதுலயே உங்களால பண்ணிட முடியுமான்னு தான் கேக்குறோம். பண்ணிக்கலாம் மேடம். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். வெளியே தெரிஞ்சாதானே கம்ப்ளைண்ட் ஆகி தானே இப்ப நாங்க வரங்கிறது உனக்கு இதா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாமலே நீங்க பண்ணிட்டீங்கன்னா கழட்டிட்டா போதும். அதுக்கப்புறம் வர பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா கழட்டுற வரைக்கும் உங்களுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் வராது. நீங்க கழட்டிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. கம்ப்ளைண்டா மேடம்? கம்ப்ளைண்ட்லாம் வராது மேடம் எங்க இருந்து. அதுதான் சொல்றேன். நைட் நேரத்துல நீங்க பண்ணும்போது வெளியே வரக்கூடாது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். மேடம் இது தகரம் அடிக்கும் போது அரசு தான் மேடம் அடிக்குது. அப்புறம் அரசு இந்த சூழ்நிலைக்கு தான் உங்ககிட்ட கேக்குறோம். இப்ப நம்ம ரூல்ஸா போயிட்டு இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும். உங்களால பண்ணிக்க முடியுமாங்கிறத இப்ப நான் கேக்குறது. பண்ணிடுற மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரத ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்றேன் நானு. அப்படிங்களா மேடம்? இப்படி வரமா இருந்தா இந்நேரம் எல்லாருமே முன்னாடி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமா மேடம் சொல்லிருப்பாங்க. அப்படி இருக்குதுன்னா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் சரி நீங்களே பண்ணிட்டா பண்ற வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் தெரியாம இருந்தா போதும். நீங்க கலெக்டி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னங்கறத பாத்துக்கலாம். சரி மேடம். இல்லன்னா நான் முடியுமா அந்த நைட்ல அந்த மலை ஈரத்திலேயே? மேடம் இல்ல கேட்டு சொல்றேன் மேடம். கலந்துட்டு கூப்பிடுங்க. முடிச்சிட முடியுமா பாரு நைட்டுக்குள்ளேயே? சரி மேடம். சரி மேடம். விஷயம் மட்டும் வரக்கூடாதுப்பா. இப்ப நான் பேசுறதே எனக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. புரியுதா? சரி மேடம். தெரியுது மேடம். பேசுங்க பாக்கலாம். ஒரு 1/2 hour எல்லாம் கலந்துட்டு சொல்லுங்க. சரி மேடம். இல்ல இப்ப கலந்து வாங்கலாம். இல்ல வாங்க. நன்றி மேடம். சேலம் மாவட்டம் கெங்குவழியில் இரவோடு இரவாக அம்பேத்கர் சிலையை திறந்து விடுங்கள் என்று வருவாய் ஆய்வாளரும் தாசில்தாரும் பேசிய அந்த ஆடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆடியோவை கேட்டும் தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தாலுகாவுக்கு அருகே உள்ள ஓதியத்தூர் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு
அந்த பகுதி மக்கள் அம்பேத்கர் சிலையை அரசு அனுமதியின்றி அந்த பகுதியில் அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு அரசு அனுமதியின்றி அனுமதித்தால் அந்த இரு தரப்பு மற்றொரு தரப்பினருக்கும் இந்த தரப்பு அந்த மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அந்த சிலை 2021ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அந்த சிலை திறக்காமல் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அந்த சிலையை திறப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை தொடர்ந்து அவர்கள் அணுகியுள்ளனர். ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் மற்றொரு தரப்பினர் இந்த இடத்தில் கலவரம் ஏற்படலாம், இன்னொன்று அரசு அனுமதியின்றி இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது, இதே போன்ற அரசு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்து அந்த சிலையை திறப்பதற்கான அனுமதியை காலதாமதப்படுத்தி தொடர்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக அந்த சிலையை திறந்ததன் காரணமாக மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக காவல்துறையினர் அந்த சிலையை மூடும் பொழுது அந்த சிலை தொடர்பான அந்த சிலை திறக்க வேண்டும் என்ற தரப்பினர் காவல்துறையின் மீது கல்வீச்சு சம்பவத்தில் 3 காவலர் உட்பட 5 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு 15 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளது. இந்த நிலையில் தான் இந்த இரவோடு இரவாக திறப்பதற்கு ஒரு அரசு அதிகாரிகளே தொடர்பில் இருக்கின்ற காரணம் என தற்போது இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஓதியத்தூர் பகுதியை சேர்ந்த ஜெயா என்கிற வருவாய் ஆய்வாளரும் அதே பகுதியை சேர்ந்த தாசில்தார் ஆகிய இருவரும் அந்த சிலை திறக்க வேண்டும் என்று கூறிய பிரேம்குமார் என்பவர் சிலை திறப்பதற்கு உரிய அனுமதி கொடுத்தால் நாங்கள் திறந்து விடுகிறோம் என பேசுவதும் அது உரிய அனுமதி தற்போதைய சூழலில் கொடுக்க முடியாது, ஆனால் இரவோடு இரவாக மழையை பயன்படுத்தி அதாவது மழையை சாதகமாக பயன்படுத்தி அனைவரும் தூங்கிய பின்பு திறந்து கொள்ளுங்கள், நீங்களே திறந்து கொள்ளுங்கள், சிலையை திறந்த பிறகு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம், தான் மாட்டிவிடக்கூடாது, தன்னை மாட்டி விட்டுவிடாதீர்கள் எனவும் அந்த பெண் அதிகாரி பேசும் அதிர்ச்சியான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கையும் அதே போன்று இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய அரசு அதிகாரி இந்த கலவரத்திற்கு காரணமாகவே இருக்கிறார் என்பதுதான் இந்த ஆடியோ மூலம் தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட அந்த சிலையை திறப்பதற்கு உரிய அனுமதியை கொடுங்கள் என்றுதான் அந்த அதிகாரியிடம் பேசும்பொழுது கூட நீங்கள் அதற்கான உத்தரவை கொடுத்தால் நாங்கள் திறந்து கொள்கிறோம் என அவர்கள் தெரிவிக்க. ஆனால் இந்த அதிகாரியோ அதற்கான சூழல் தற்போது வரை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இரவோடு இரவாக மழையை சாதகமாக பயன்படுத்தி அனைவரும் தூங்கிய பின்பு நீங்கள் அதை திறந்து கொள்ளுங்கள், மேலும் யாரோ தூங்கிய பின்பு திறந்து கொள்ளுங்கள், யாராவது புகார் தெரிவிக்க யாராவது வாய்ப்பு இருக்கிறதா, புகார் திறந்த பின்புதான் நாங்கள் வருவோம், நாங்கள் வந்தாலும் கூட அதனால் பிரச்சனை இருக்காது என பேசும் அந்த ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் கல்வீச்சு சம்பவத்தில் 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்களில் இதனால் பல இளைஞர்களும் இந்த வழக்கில் சிக்கியுள்ளனர். இதனால் ஒரு அரசு அதிகாரியின் பேச்சை கேட்டு இந்த அவசர கதியில் இரவோடு இரவாக திறந்ததால் அந்த பல இளைஞர்களும் இந்த வழக்கில் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கெல்லாம் காரணமான அரசு அதிகாரி தான் என தற்போது இந்த ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் சட்ட ரீதியாக சென்று கொண்டிருந்த அந்த மக்களை திசை திருப்பி இரவோடு இரவாக அந்த சிலையை திறப்பதற்கு தூண்டிவிட்ட நிலையில் அந்த பெண் மீது உரிய நடவடிக்கை அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது இந்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.